வெரி குட் மார்னிங், இனிய காலை வணக்கம் சகோதரா. ஆளுநருக்கு பெட்டிஷன் போயிருக்குது. இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் வேலை நடந்துன்னு இருக்குது. என்ன இதில் ஒரு பிரச்சனைனா 26 பேரை சஸ்பெண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சஸ்பெண்டு பண்ணால் விஜயோட நிலைமை என்ன, விஜய்க்கு இது தேவையா, எவ்வளோ பிரச்சனைகள் வரும், என்ன நடக்கும்? சிலப்போ அமித்ஷா இதை பார்த்தாருன்னா அமித்ஷா விஜயை சும்மா விடுவாரா, இல்லை அமித்ஷா விஜய்க்கு குடைச்சல் கொடுப்பாரா என்னன்னு தெரியல. அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துன்னே இருக்குது. ஒரு பக்கம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அமைச்சரவை விரிவாக்கத்துக்காக ஆளுநர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பக்கம் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. 26 பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு. அவர் நடவடிக்கை எப்படி இருக்கும்? கட்சி தாவல் தடை சட்டம் வருமா, அதை பாதிக்குமா? இதனால் தமிழக அரசுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? விஜய் என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போகிறாரு? இனி அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது, பார்த்துக்கினே இருங்க. உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துன்னே இருக்கிறோம். சில பேர் டிவியில் பார்க்க முடியாது, வேலையில் இருப்பீங்க, அப்போ மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இது போல் உள்ள அப்டேஷன் உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கும். பாருங்கள், விஜய் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் என்ன செய்ய போகிறார், ஆளுநர் என்ன செய்ய போகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், 26 எம்எல்ஏ அவர்கள் பதவி நீக்கப்படுவார்களா அல்லது மறுதேர்தல் நடக்குமா? உங்களுக்கு அடுத்த அப்டேஷன் கொடுக்குறோம். பொறுமையாக நிதானமாக கேளுங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய காரணத்தினால் அல்லது மற்ற சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் செய்த காரியத்தினால் தமிழ்நாடு அரசு கவிழ்க்கப்படுமா அல்லது ஜாக்கிரதையாக ஸ்டாலின் முன்போல சப்போர்ட் பண்ணுவாரா என்ன என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.